மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கையில் எந்த நம்பிக்கையில ஸ்டாலின் பேசுகிறார் என்று சில பேர் கேட்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கையில தான் பேசுகிறார். பாரபட்சமாக நடத்தக்கூடிய ஒரு மோசமான முறை இருக்கிறது. அப்ப ஜிஎஸ்டியின் மூலமாக சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள்லாம் நலிந்து மோசமாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய இடத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலதான் ஒற்ற மண்ணு தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க. இது பெரியார் மண், அதனால பாஜகவிற்கு எந்த மண்ணும் இங்க ஒட்டாது. அப்ப ஜெயிச்சவரை கொண்டு வந்து உலகத்துல எங்கேயாவது தோற்றவரை நீங்கள் ஜெயிக்க செய்தால் பரவாயில்ல, ஜெயிச்சவரை அதே தொகுதியில நிப்பாட்ட வச்சு அதே இடத்துல தோக்கடிச்சீங்களா இல்லையா? தங்களின் தத்துவத்திற்கு கிடைத்த வாக்காக இவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா, சொல்றதுக்கு எளிதா இருக்கும். போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க. அரசு வந்து இன்னும் இரும்பு கடன் கொண்டு தைரியத்தை என்னமோ அரசாங்கம் பயிற்சி கொடுத்து அனுப்புன மாதிரி சொல்றீங்க. அவன் ரவுடி ஆகிறதுக்கெல்லாம் எனக்கு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க எல்லாரும். சில பேர் வந்து நமக்கு பின்னாடி வந்து பணம் இருக்கு, நம்ம எதை வேணாலும் செய்யலாம்னு நினைச்சு செய்யலாம். பல காரணங்கள் இருக்கு. அதனால பாஜகவிற்கு இங்கு கனவில் இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆளலாம், தமிழ்நாட்டை ஒரு நாளும் பாஜக ஆளலாம். சார், நேற்று சட்டப்பேரவையில முதலமைச்சர் பேசின பதிலுரை வந்து நேற்று எல்லா விவாதங்கள்லயும் பேசப்பட்டது. குறிப்பா திராவிட மாடல் 2.0, அதாவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திரும்ப நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோங்கிறத சட்டப்பேரவை அழுத்த நிறுத்தமா சொல்றாரு. இந்த செகண்ட் பார்ட்டி எல்லாமே எப்பவும் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிற விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புல வைக்கிறாங்க. முதலமைச்சர் எந்த நம்பிக்கையில திரும்பவும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாரு நினைக்கிறீங்க? அதாவது திமுக வந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ததில்லை என்று சொல்லுவாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த ஆட்சி பல முறை கலைக்கப்பட்டிருக்கிறது, பல நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அது எமர்ஜென்சி காலத்துல இருந்து ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பலியை ஏற்றுக்கொண்ட காலத்தில், அதாவது இவர்கள் தான் அந்த கொலை செய்தார்கள் என்கிற வீண் பலியை சுமந்த காலம் என்று மிக நீண்ட காலங்களிலே அந்த மாதிரி சோதனைகளை அதிகமாக சந்தித்த ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆட்சி வந்து இன்னும் 1 ஆண்டுகளுக்குள்ளே தான் இருக்கிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கையில் எந்த நம்பிக்கையில ஸ்டாலின் பேசுகிறார் என்று சில பேர் கேட்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கையில தான் பேசுகிறார் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அவர் வந்து கடந்த 4 ஆண்டுகள்ல என்ன எதிர்கட்சி அரசியலை சிறப்பாக செய்திருக்கிறார். அதாவது நீங்கள் ஒரு முதலமைச்சராகவும் நீங்கள் உங்கள் தனித்தன்மையை நீங்கள் நிரூபிக்கல. மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் வந்து இந்த 23ஆம் புலிகேசில சொன்னது மாதிரி முழுமையாக சரணடைஞ்சிட்டீங்க. நீங்க படுத்தே விட்டா இவனை நம்பி படையெடுத்து வந்தோம், படுத்தே விட்டானையா புலிகேசி சொன்னது மாதிரி முழுக்க பாஜகவிற்கு நீங்கள் வந்து பகடைக்காயாக பயன்பட்டீர்கள். தமிழ்நாட்டினுடைய நலன்களை பூராமே விட்டு கொடுத்தீங்க. பிற மாநிலத்தவர் இந்த மாநிலத்திலே வந்து அரசு வேலைகளிலே பங்கேற்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உரிமைகளை விட்டு கொடுத்தீங்க. இந்தியாவின் மிக மோசமான கருப்பு சட்டங்களாக இருக்கக்கூடிய வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா கருப்பு சட்டங்களையும் கண்மூடித்தனமாக ஆதரித்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை வந்து அதிமுக செய்தது. எனவே அதுக்கு நமக்கு தெரியும். வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல இருந்து பல்வேறு சம்பவங்கள் ஒரு கடுமையான ஒரு அதிருப்திக்கு ஆளாடித்தான் அவர் ஆட்சியை இழந்திருக்கிறார். கரெக்ட் சார். ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் தான் திமுக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 5 ஆண்டு காலம் இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காரு, என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய கட்சிகள் சேர இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அது பாஜக மீது தமிழர்கள் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த விஷயத்திற்கும் வந்து ஒன்றிய அரசாங்கம் எந்த உதவியுமே செய்யல. தமிழ்நாடு வெள்ளத்திலே தத்தளித்த போது கழுத்து வரைக்கும் தமிழர்கள் வந்து வெள்ளத்திலே நீந்தி உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது கூட அதற்கான பேரிடர் நிதியை இவர்கள் தர மறுத்து விட்டார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுகிறோம் என்று சொல்லி நெடுங்காலமாக அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டார்கள். மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை தருவதற்கு இழுத்தடித்தார்கள். இப்பொழுதும் கூட கல்விக்கு நிதி தர வேண்டிய இடத்திலே 2000 கோடி தர வேண்டிய இடத்திலே நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் என்கிற நிர்பந்தத்தின் வழியாக அதற்கான நிதியை தர மறுக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஜிஎஸ்டியில கூட வெறும் 29 ரூபா நாங்கள் வரி கட்டினால், தமிழர்கள் வரி கட்டினால் 29 பைசா தான் கிடைக்கும். அதே வந்து உத்தரப்பிரதேசத்துல 7 ரூபாயா திருப்பி கொடுக்கப்படும் 1 ரூபா வரி என்று பாரபட்சமாக
நடத்தக்கூடிய ஒரு மோசமான முறை இருக்கிறது. அப்ப ஜிஎஸ்டியின் மூலமாக சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள்லாம் நலிந்து மோசமாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல எல்லாருடைய கோபமும் ஒன்றிய அரசின் மீது வந்து பெரிய அளவில் இருக்கிறது. அது சட்டப்பேரவை தேர்தல் எதிரொலிக்குமா? நாடாளுமன்ற தேர்தல்னா மோடி வேணும் வேணாங்கிற தேர்தல், சட்டப்பேரவையில ஸ்டாலின் வேணுமா வேணாங்கிற தேர்தல் இதெல்லாம் எதிரொலிக்கும். அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இருக்கு. ஒரு கொள்கை சார்ந்து ஏதாவது இருக்க வேண்டும்ல, ஒரு பொருத்தம் இருக்கணும்ல. இப்ப திமுக கூட்டணி இருக்கிறது, அவர்கள் காங்கிரஸோடு இருக்கிறார்கள் என்றால் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி. பாஜக எதிர்ப்பு என்பதுல ஒரு புள்ளியில இணைகிறாங்க. விசிகா இருக்கிறது என்றால் விசிகாவுக்கு வந்து ஒரு சாதி ஒழிப்பு கோட்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அது சமூக நீதி கோட்பாட்டை திமுக கொண்டிருக்கிறது. எனவே ஒரு கருத்தியல் ரீதியாக இரண்டு கட்சிகளுக்குமான ஒரு பொருத்தப்பாடு அதற்குள்ளே இருக்கிறது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வகுப்புவாத மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்தியாவிலே ஒரு ஒற்றுமையான நல்லிணக்கமான ஒரு சூழல் அமைய வேண்டும் என்பதற்கு அவங்க போராடுறாங்க. அப்ப எல்லாவற்றிலே கார்பரேட் அரசியலுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கிறது. நீங்க திருதுப்புன்னு வந்து எல்லாரும் ஒரு கட்சியில வந்து கூட்டணி வச்சதுனாலதான் மக்கள் நல கூட்டணி என்பது ஒப்பேராம போய்விட்டது. இத்தனையும் அதுல முற்போக்கான சக்திகளா இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மக்கள் நல கூட்டணியிலே பல முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்த போது கூட ஏன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேர்தல் காலத்திலே திடீரென ஏற்பட்டதுனால அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப இந்த கூட்டணியை வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய தொடர்ச்சி என்பது மிக நீண்ட கால பயண திட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய இடத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலதான் அவர் ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அதனால பாஜகவோடு அதிமுகவினுடைய கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி. ஆனா அதுக்குதான் ஓராண்டுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஓராண்டு ஒர்க் பண்ணி களத்துல கேடர்ஸ் எல்லாம் இந்த ஓராண்டுல வந்து தமிழ்நாட்டுக்கான எல்லா நிதி திட்டங்களையும் ஒன்றிய அரசு வாங்கி கொடுத்துருவாரா? நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி கொடுத்துருவாரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல வந்து தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள்ல வர வேண்டிய கல்விக்காக வர வேண்டிய நிதி ஆதாரங்களை பெற்று தந்துருவாரா? மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் என்பதற்காக போராட போறாரா? ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து நீங்க சித்தாந்த ரீதியாக பாஜகவிற்கும் தமிழ்நாட்டு கோட்பாட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இது வந்து திராவிட இயக்கம். அதாவது என்னதான் நீங்க எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க. இது பெரியார் மண். அதனால பாஜகவிற்கு எந்த மண்ணும் இங்க ஒட்டாது. யாரை நீங்கள் தலைவராக மாற்றினாலும் சரி, அண்ணாமலையை மாற்றினாலும் சரி, நயினார் நாகேந்திரனை மாற்றினாலும் சரி, உங்களுடைய சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளோடு பொருந்துகிற சித்தாந்தம் அல்ல. சரினா சார், 24 தேர்தல்ல அந்த மோடி வேணுங்கிறதுக்கு 20% வாக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20% வாக்கு கிடைச்சிருக்கு. இன்னமும் நம்ம அந்த பெரியார் மண்ணுனே நம்ம பேசி பாஜகவை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டே போறோம். எப்பொழுதுமே வந்து என்னன்னா பல கட்சிகளுடைய கூட்டணியில வந்து சேருகிற போது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா யாரு பிரதமர் அப்படிங்கிறப்ப இந்தியா கூட்டணி வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் ஒன்றிணையாத கூட்டணியாக இருந்த போது என்ன செய்வாங்கன்னா ஜெயிக்கிறவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு பொது புத்தி இருக்கு. நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிரும் நம்புறவனா இருக்கான். ஜெயிக்காத கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்ட கட்சி நம்ம யாருக்கு பட்டா நமக்கு நம்ம அந்த கட்சி தான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவனா இருக்கான். அதனால நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு தொகுதியிலேயாவது பாஜக வந்து தமிழ்நாட்டிலே வென்றதா கேட்டா வெற்றி பெறல. சும்மா பெர்சன்டேஜ் கணக்குங்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிநபர் செல்வாக்கு இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஏசி சண்முகம் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய சமூக சார்ந்த செல்வாக்கு, அவர் ஏடிஎம்கேல நீண்ட காலம் இருந்த செல்வாக்கு, அதெல்லாம் அதற்கு ஓட்டு விழுகிறதுனா இவங்க பெர்சன்டேஜ் கணக்குல சேர்த்தாங்க. ஓபிஎஸ் இருக்காரு, ஓபிஎஸ் போய் பலாப்பணம் ஊத்ததுல வந்து 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு வாக்கு வங்கி வந்துடும். உடனே ஓபிஎஸ்க்கு அவருடைய சாதி சார்ந்த வாக்குகள், சமூகம் சார்ந்த வாக்குகள் வர்றதெல்லாம் 3 லட்சம் வாக்குகள் வந்துச்சுங்க அப்படிங்கிறது மூலமாக என்ன செய்வாங்கன்னா பாஜகவிற்கு வாக்களித்து விட்டாங்க. ஆனா அது மோடி வேணுங்கிறதுக்கு விழுந்த ஓட்டு. பாஜக வந்து எவ்வளவு சக்தி மிக்கதுங்கிறது புரியலக்கா உங்களுக்கு சொல்றேன். பெரம்பலூர் தொகுதியில ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பச்சமுத்து என்கிற பாரிவேந்தரை அதே தொகுதியில மறுபடியும் தோற்கடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்துச்சு? பாஜக கூட்டணி தானே இருந்துச்சு. அப்ப ஜெயிச்சவரை கொண்டு வந்து உலகத்துல எங்கேயாவது தோற்றவரை நீங்கள் ஜெயிக்க செய்தால் பரவாயில்ல, ஜெயிச்சவரை அதே தொகுதியில நிப்பாட்ட வச்சு அதே இடத்துல தோக்கடிச்சிங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? அப்ப பாரிவேந்தருக்கு விழுந்து ஓட்ட பூராமே பாஜக ஓட்டுங்கிறது. இப்படி எல்லாம் வந்து தில்லானங்கடி வேலையெல்லாம் பாக்குறது. இப்ப நீங்க உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறாருன்னா அவருடைய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுடைய செல்வாக்கு, அவர் அதிமுக அமைச்சரா இருந்தவர், அவருடைய சமூக சாதி சார்ந்த செல்வாக்கு, லோக்கல்ல அவர் எங்கேயுமே மத கலவரம் செஞ்சதோ பாஜக சித்தாந்த ரீதியான வேலைகளை செஞ்சவரோ அவர் கிடையாது. அவருக்கு ஏற்கனவே நல்லுறவு இருக்கிறது அந்த ஊர் மக்களோட, எல்லா சமூக மக்களோடையும் அவர் நல்லிணக்கம் பேணக்கூடியவர்கள். இவருடைய தனிப்பட்ட குணநலனுக்காக அவர் கட்சி வந்து வேற கட்சியா இருக்கலாம்ங்க, அவர் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் ஓட்டு போறான். இந்த தனிநபர் செல்வாக்க பூராமே தங்களின் தத்துவத்திற்கு கிடைத்த வாக்காக இவர்கள் கற்பனை செய்து கொள்கிற ஒரு இடம் இருக்குல்ல,
அதைத்தான் இவங்க செய்யறாங்க. ஆனா என்னன்னா சார், இது ஓவரால் நரேஷனை விட கீழே கிரவுண்ட்ல திமுக ஆட்சிக்கு எதிரா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை மாதிரியான விஷயங்களை எதிர்க்கட்சிகள் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பேச்சு, அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள்னு கீழேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்காதா? அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. அது பட்ட பகல்ல நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல ஒரு ஐடில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு சுவாதிங்கிறவங்க பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா ஆட்சியை மக்கள் ஒழிச்சிட்டாங்களா? சட்டம் ஒழுங்கு கிடவே இல்லையா? இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட்டாங்களா? யாரோ ஒருத்தனை சந்தேகத்தின் பேரால வந்து கைது செஞ்சு அவன் கரண்ட் கம்பியை கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி கதையை முடிச்சாங்கல்ல. அப்ப எல்லா முறையுமே சட்டம் ஒழுங்கு என்பது எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி விதிவிலக்காக சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தனி மனிதன், அதாவது ஒரு பிரச்சனை நடந்த பின்புதான் அந்த இடத்துக்கு வந்து காவல்துறையினுடைய புகாராக மாறும். சமூக விரோதிகள் இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. முன்கூட்டியே ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு யாரையுமே கேட்க முடியாது. அப்ப எந்த விபரீதங்கள் நடக்கிறது, எந்த பிரச்சனையும் நடக்கிறது, அதுக்கு அரசாங்கம் வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்றால் அதை விமர்சிக்கலாம். அரசாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா விமர்சிக்கலாம். இந்த அரசு ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இல்லை, யாரும் சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இல்லை, வன்முறையாளர்களுக்கு ஆதரவாக இல்லை. எனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது ஒரு சமூகத்தினுடைய வேறு சில கோளாறுகளினுடைய ஒரு தொடர்ச்சி, ஒரு எதிர்விளைவு. இப்ப வேலை வாய்ப்பின்மை இருக்கு, வந்து சாதாரணமா பொருளாதார ரீதியான வீழ்ச்சி இருக்கு. கொரோனா காலத்திற்கு பின்பு பல பேர் வந்து வேலை இழந்திருக்கிறான், தொழில்களை இழந்திருக்கிறான், பல பேருக்கு நெருக்கடி இருக்கிறது. அப்ப அதன் மூலமாக என்ன ஆகும்? பொருளாதார ரீதியான குற்றங்கள் பெருகும். திடீர்னு 2 பேர் என்ன பண்ணுவான், சமூக விரோதிகளா சில பேர் உருவாவேன். ஓடுற இந்த பைக்ல போகும்போது ஒருத்தன் செயின் எடுத்துட்டு போயிருவான். இப்ப என்ன செய்வாங்க கேளுங்க, அதுக்கு பின்னாடிதான் போலீஸ் அலர்ட் ஆகி என்ன பண்ணுவான்னா, யாரு திருட மாற போறேன்னு தெரியாது, அதுக்கு பின்னாடிதான் போலீஸ் அலர்ட் ஆகி என்ன பண்ணுவான்னா, அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த இடத்துல சிசிடிவி போடணுமா, குண்டர்களை கைது செய்யணுமா, செயின் நக்கரை மொத்தம் எத்தனை ரவுடி இருக்கான் அப்படின்னு பட்டியல் போட்டு அவங்களுக்கு குண்டர் சட்டத்துல வந்து கைது செய்யப்படணுமா, நீதிமன்றத்துல போய் நிறுத்தணுமா, சிறைக்கு அனுப்பணுமா, அல்ல என்கவுண்டர் செஞ்சாதான் இந்த பிரச்சனை தீருமா என்பது போன்ற நடவடிக்கையில அப்புறம் தான் அவங்க இறங்க முடியும். உடனே அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தினசரி பேசுறது இருக்கு சார். தனிநபர் சார்ந்த குற்றங்களை புரிஞ்சுக்க முடியுது, அதாவது அவங்க இண்டிவிஜுவலா பர்சனல் ஈகோல நடக்கிற குற்றங்களை அதை எடுத்துக்கலாம். ஆர்கனைஸ்டு கிரைம் நம்ம அதுக்குள்ள சேர்க்கலாம். ஆனா என்னன்னா, ஒரே மார்னிங்ல 7 இடங்கள்ல செயின் பறிப்பு நடக்குது, அடுத்த 3 மணி நேரத்துல காவல்துறை கைது பண்றாங்க. அப்ப இந்த செயின் பறிப்பு நடக்கல, அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கு கோட்டை விட்டுருக்காங்களா காவல்துறையில. அதுக்கப்புறம் நடக்கிற நடவடிக்கைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? எப்பவுமே வந்து என்னன்னா, ஒரு குற்றம் நடந்ததற்கு பின்புதான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது சொல்றதுக்கு எளிதா இருக்கும். நீங்க காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலுமே 3500 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்கிற ஒரு புள்ளி வரம் கூறுது. அதனால எல்லா காவல்துறையை நம்பி மட்டுமே வந்து நீங்க எல்லா நடவடிக்கையுமே எடுத்து விட முடியாது. அப்ப அதற்கு அது சமூக கோளாறு, அதற்குள்ள ஒரு சமூக பிரச்சனை இருக்கிறது. போதைக்கு வசப்படுறான் அப்படின்னா அது சமூக கோளாறு. அது நிறைய உடற்பயிற்சி கற்றுக்கிறது. பல பேருக்கு வந்து சொந்த வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருப்பான், வந்து வேலை வாய்ப்பின்மையில இருப்பான். இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பின்மையில 80% இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்ல. 40 கோடி பேர் வேலை இல்லாம இருக்கான். இந்த 40 கோடி பேரும் எந்த திசையில போறதுன்னு தெரியாம இருக்கான். இவெல்லாம் என்று வேண்டுமானாலும் சமூகம் அவனுக்கு அந்த அக்சசபிள கட் பண்ண வேண்டியதுதானங்கிறதான இபிஎஸோட கோரிக்கையா இருக்கு. போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க, கட்டுப்படுத்தி அதை நீங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கொண்டு போங்க. கட்டுப்படுத்தினதுனாலதாங்க இவ்வளவு பேர் நம்ம நடமாட முடியுது, கட்டுப்படுத்தாம இல்ல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா விதிவிலக்கா அந்த தவறை மட்டுமே வந்து இந்த அரசினுடைய கோளாறாக காட்டுவது. அப்படின்னா இந்த அரசு எவ்வளவோ சாதனை செய்யுது. காலை உணவு திட்டத்துல இருந்து பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம்னா ரொம்ப முக்கியமானது. அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வு அட்டன் பண்றதுல அவங்க வந்து அரசு பதவி பெறுவதற்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு யாருமே இருக்க மாட்டான். சொந்த மாமா மச்சான் கூட வந்து சொல்ல மாட்டான். இன்னைக்கு அதெல்லாம் பல பேர் வெற்றி பெற்றிருக்கான். இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த ஆட்சியினுடைய பல சாதனைகள்ல ஒன்று. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக IAS IPS படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் வந்து மாதாந்திர ஒரு பணத்தை எல்லாம் கொடுத்து, உதவித்தொகை எல்லாம் கொடுத்து இந்த அரசு பல வகையான நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. 40 கோடியில வந்து அண்ணா நகர், சென்னாய் நகர்ல வந்து IAS IPSக்கான பயிற்சி மையத்தை வந்து அரசாங்கமே உருவாக்குறது. இதெல்லாம் பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டும்தான் படிக்க முடியும், அந்த மாதிரி பெரிய தனியார் அகாடமியில போய் படிக்க முடியுங்கிற நிலைமையெல்லாம் மாற்றுகிற அரசாக இது இருக்கிறது. அதனால மிடில் கிளாஸுக்கு, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு, பின்தங்கியவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நலத்திட்டங்களை நோக்கி இந்த அரசு நகர்கிறது. அதையெல்லாம் சொல்றதை விட்டுட்டு ஏதோ ஒரு தனி மனித குற்றங்களையோ சில தனி மனித தவறுகளையோ வந்து பூதாகரமாக்கி அரசினுடைய சட்ட ஒழுங்காக மாற்றுவதில் இவங்க வந்து தொடர்ந்து பேசி வர்றாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தான். முன்னாடி எல்லாம் என்ன நடக்கும்னா, ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரவுடியை ஒருத்தனை வந்து ஒரு ஆளை போட்டான் அப்படின்னா அது பிரிண்ட் மீடியால 2 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு வரும். அந்த செய்தி வந்து கருப்பு உள்ள புகைப்படத்துல ஒரு வரும். அதனால யாருக்கு எந்த பாதிப்பை உண்டாக்காது. இப்ப சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால அந்த வேனு வந்து இறங்குனதை 100 தடவை காட்டுறாங்க. கத்தியோட ஒருத்தன் போனான்னு ஒரு தடவை விஷுவல் காட்டுறாங்க.
அப்புறம் கொலை செய்யப்பட்டார்னு காட்டுறாங்க. அதையே அந்த செய்தியவே திரும்ப 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 காட்டுகிற போது ஒரு கொலையை வந்து ஒரு நாளைக்கு 300 முறை ஒளிபரப்பி 300 கொலை மாதிரி காட்டுறாங்க. இல்ல சார், அந்த ஊடக வசதி இன்றைக்கு வந்து நவீன உலகத்துல பெருகிறதுனால ஊடகத்துடைய எல்லார் கைகள்லையும் அலைபேசி காட்சி ஊடகங்கள் கைவசப்பட்டதுனாலயும் மிக எளிதாக வந்து ஒரு அரசின் மீதான குற்றத்தை பூதாகரப்படுத்துவதற்கு எளிதான ஒரு வாய்ப்பு. அந்த கத்தி எடுத்துட்டு வேன்ல வந்து கத்தி எடுத்துட்டு போற அந்த தைரியத்தை அவங்க பண்றாங்கல்ல, அங்க அரசு வந்து இன்னும் இரும்பு கடம் கொண்டு தைரியத்தை என்னமோ அரசாங்கம் பயிற்சி கொடுத்து அனுப்புன மாதிரி சொல்றீங்க. அவன் ரவுடி ஆகிறதுக்கெல்லாம் எனக்கு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க எல்லாரும். அது அவனவனா உருவாக்குறான். சில பேர் ஜாதி திமிர்ல செய்யறான், சில பேர் வந்து நமக்கு பின்னாடி வந்து பணம் இருக்கு, நம்ம எதை வேணாலும் செய்யலாம்னு நினைச்சு செய்யறான். பல காரணங்கள் இருக்கு, பல உளவியல் சிக்கல் இருக்கிறது. அதனால இதை வந்து ஒரு அரசினுடைய தவறு மட்டுமே சொல்ல முடியாது. அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு. ஆனா என்ன சார், பொதுவா ஒரு இது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு இதா இருக்கும், அவங்க இரும்பு கரம் சொன்னேன், பட்டப்பால சுவாதியை கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதே ஜெயலலிதா ஆட்சியில. இல்ல அப்படி ஒரு நரேஷன் இருந்தது இல்ல. அதே மாதிரி இப்ப சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குன்னு ஒரு நரேஷன் இல்ல. அது எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதா, சிறைக்கு போனவங்க. ஆனா சக்காரியா கமிஷன்ல வந்து விஞ்ஞான முறையில ஊழல் செய்தவர் கருணாநிதினு ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்கிறாங்க. சக்காரியா அப்படி சொல்லவே இல்லை. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சியை வந்து அந்த பழியை சுமத்துவாங்க. குற்றமே நிரூபிச்சாலும் நீ யோசிச்சு பாருங்களேன், A1 A2 அப்படின்னு வந்து நீதிமன்ற தீர்ப்புல வந்து ஜெயலலிதாவுக்கு சசிகலாவுக்கு கொடுக்குறாங்க. A1 பேரால வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கிறது. அவருக்கு இன்னைக்கு வந்து அவர் பேர்ல தான் இப்ப மீன்வள பல்கலைக்கழகத்தை இந்த அரசாங்கமே கூட ஒப்பு கொடுக்கிறது. ஆனா A2வை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து குற்றவாளிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அப்ப மேட்டுக்குடிகளாக இருக்கிறவர்கள், ஆதிக்க சாதிகளாக இருக்கிறவர்கள் குற்றம் செய்தாலும் அவர்கள் புனிதமானவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அரசியல் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் அவமானத்துக்குரியவர்கள் என்கிற உளவியல் சிக்கல் இதற்குள்ளே இருக்கு. ஆனா இதுல இந்த விலைவாசி உயர்வாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் இதுக்குள்ள இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். அதை என்டிஏ ஒரு பெரிய அளவு கையில் எடுப்பாங்க. குறிப்பா அமித்ஷா ஒரு ஊழல் பட்டியலே வாசிட்டு போனாரு. இது பெரிய காமெடி என்னன்னா, டீசல் விலை ஏத்துனது யாரு, பெட்ரோல் விலை ஏத்துனது யாரு, டோல்கேட்ல வந்து வழிப்பறி செய்யறது யாரு, வரி போட்டு வழிப்பறி செய்யறது யாரு, எல்லாத்துக்கும் பின்னாடியும் மத்திய அரசாங்கத்தினுடைய ரோல் ஜிஎஸ்டி பண்றது யாரு, எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் பெரிய அதிகாரத்தை வந்து குவித்து வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் தான் இவ்வளவுக்கு காரணங்கிறத புரியாத இடத்துல மக்கள் இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் தூக்கி வந்து பெட்ரோல் விலையை வந்து குறைங்க நம்ம மத்திய அரசாங்கத்தை பார்த்தானே கேட்க முடியும். எண்ணெய் விலையே ஆயில் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யார்? இது ஒரு கார்பரேட் அரசாங்கம் தானங்க. இது ஒரு காவி மயமாக்கப்பட்ட அரசாங்கம் என்று வெளியில் சொல்லிக் கொண்டாலும் அடிப்படையில அது கார்பரேட்டுக்காக இயங்கக்கூடிய அரசாங்கம் தானே. அதனால இது அம்பானி அதானியில் துறைமுகத்துல இருந்துதான் போதைப் பொருட்கள்லாம் வெளியே வருது. ஆனா இவன் நம்ம என்ன சொல்றான், இவர் ஸ்டாலின் தடுக்க தவறிட்டாருங்கிறான். ஒரு பிரைவேட்ல இருந்து தான் அது வெளியே வருது. அப்ப எல்லாமே தனியார் மயமாக மாறுகிற போது அங்கு கொள்ளை லாபத்துக்கான ஒரு கூடாரத்தை அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். அதனால இதெல்லாம் அரசியல் புரியாத மாநிலத்துல போய் நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பேசுனீங்கன்னா மக்கள் வந்து புரிந்து கொள்வாங்க. இங்க அப்படி கிடையாது. ஆனா தமிழ்நாடு அரசியல் படுத்தப்பட்ட பூமி. ஆனா பாஜகவிற்கு இங்கு கனவில் இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆளலாம், தமிழ்நாட்டை ஒரு நாளும் பாஜகவால். ஆனா திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பெரிய ஊழல் பட்டியலை வாசிச்சாரு. அதுல டாஸ்மார்க் நம்பர் 1ல இருக்கு. இப்ப விஜய் சமீபத்துல கோவையில பேசும்போதும் இந்த ஊழல் விவகாரத்தை பத்தி தான் ஒரு பெரிய விஷயமா பேசுறாரு. சோ என்டிஏ கூட்டணி விஜய் 2 பேருமே திமுகவுடைய ஊழல் பிளஸ் ஊழல் அமைச்சர்கள் பட்டியல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில இந்த எலெக்ஷன்ல கொண்டு போய் வைக்கிற மாதிரியான கால சூழ்நிலை அப்படிதானே இருக்கு. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஒர்க் பண்ற மாதிரி. நான் திரும்ப சொல்றேங்க, ஊழல் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்க ஜெயலலிதா காலத்துல வந்து அவங்க நிறைய நகை வச்சிருந்தாங்க, கொடநாடு எஸ்டேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா வழக்கு போட்டு திரும்ப பெற முடியும். நகையை கூட அரசாங்கத்துல ஒப்படைச்சாங்க சமீபத்துல பல கோடி நகையை. ஊழல் என்பது திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. மதவாதமோ சாதியவாதமோ கலவரமோ நிகழ்ந்தால் அந்த உயிர்கள் பறிபோனால் அதை ஒரு நாளும் திரும்ப பெற முடியாது. ஊழலா மதவாதமா என்று 2 ஆப்ஷன் வந்து வாக்காளர்கள் முன்னால் வைத்தால் ஊழலை விடவும் மதவாதம் தான் ஆபத்தானது என்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதவாதத்தை நிராகரிப்பார்கள், சாதியவாதத்தை நிராகரிப்பார்கள். இன வெறுப்பு அரசியலை தமிழ் மண்ணிலே நிகழ்த்துவது என்பது கனவிலும் சாத்தியப்படாதது. பாஜகவின் கனவு தமிழ்நாட்டில். நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.